Hi viewers, welcome back to my channel. This is Rock Audio. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் காலிப்ரேஷன் வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். சோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா RO3D நம்ம பண்ணியிருக்கோம். சோ சென்னை மடிப்பாக்கம் அப்படிங்கற ஒரு ஏரியால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ப்ராடக்ட் நம்ம சப்ளை பண்ணி RO3D லேஅவுட்டோட ஒரு இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த RO3D அப்படினு வரும்போது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். இந்த Dolby Atmos DTS:X இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். பட் இந்த RO3D அப்படினு பாக்கும்போது நிறைய பேருக்கு இங்க தெரியல. எதனால அப்படினு பாத்துட்டீங்கன்னா செல்லர் நிறைய பேர் வந்து இதை இம்ப்ளிமென்ட் பண்ணல. எதனால இம்ப்ளிமென்ட் பண்ணலன்னு பாக்கும்போது கண்டென்ட் இல்ல. அதனால RO3D வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. பட் RO3D பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் நிறையவே அவேலபிள் இருக்கு. எங்க சைடும் பாத்துட்டீங்கன்னா நிறைய மூவிஸ் நாங்க அவேலபிள் வச்சிருக்கோம். சோ அது மூலமா தான் நாங்க கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த RO3D அப்படினு வரும்போது மினிமம் பாத்துட்டீங்கன்னா 10.1 நமக்கு தேவைப்படும். ஸோ 9 சேனல் RO3D இருக்கு. பட் மினிமம் ஒரு 10.1 இருந்தால் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு 10.1ல் RO3D நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ RO3D லேஅவுட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் Dolby Atmos யூஸ் பண்ணிக்கலாம், DTS:X யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி லேஅவுட் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். ஸோ RO3D பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் டெமோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட டெமோ ரூமுக்கு வாங்க. நாங்கள் RO3D 13.2 நாங்கள் வந்து டெமோ போட்டுக்கிறோம். ஸோ நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு மரான்ஸில் ப்ரீ ப்ராசஸரும், டோன் வின்னரில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையரும், ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டாப் சரௌண்ட் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இதை பற்றின வீடியோஸாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ ப்ராசஸர் மரான்ஸில் வந்து 7706 நம்ம கொடுத்துருந்தோம். ப்ளஸ் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு டாப் சரௌண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீலிங் ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த டாப் சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பாக்ஸ் கேபினெட்டில் ரெடி பண்ணி அதை நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த அக்சசரிஸை பற்றி நம்ம சொல்லணும். அதில் இந்த XLR கேபிள் ப்ரீ ப்ராசஸர்லேருந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு நம்ம XLR கேபிள் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இந்த XLR கேபிள் கனரே பிராண்டு மேட் இன் ஜப்பான் கேட்டகரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவு வந்து அவுட்புட் டெலிவரி உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு ஸ்பீக்கர்ஸ் கேபிள் நம்ம மாற்றிருந்தோம். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா XLR கேபிள் பிராண்டரில் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பனானா பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து பிராண்டரில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாத அளவு தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த கேலிப்ரேஷன் டியூனிங். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன் மற்ற ப்ராசஸில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த கேலிப்ரேஷன் நம்ம சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆடிசி மல்டி கேப் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம சொல்ல முடியும். ஸோ சாஃப்ட்வேர் மூலிமா அந்த ரூமோட அனலைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமில் என்ன ஃப்ரீக்வன்சி அச்சீவ் பண்ண முடியும், அங்கே என்ன ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ இதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி டியூனிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீக்கர்ஸுக்கும் அந்த ரிசீவர் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர் இதெல்லாம் மேட்ச் பண்ணி அந்த ரூமுக்கு அடாப்ட் ஆகாம மாதிரி நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
Your friend! ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் ப்ளேஸில் ஒரு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சப்ளை பண்ணியிருந்தது ஒரு ப்ரீ ப்ராசஸர், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், ஒரு டாப் சரவுண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீலிங் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதில் மரான்ஸில் 7706 அப்படிங்கிற ஒரு ப்ரீ ப்ராசஸரும் 11.2 சேனல் சப்போர்ட் பண்ணோம். RO30 ப்ளஸ் டால்பி அட்மாஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணோம். அதை நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோனி வினர் பிராண்டில் 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய A300 அப்படிங்கிற ஒரு மாடல்ஸும் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கஸ்டமர் ஏற்கனவே வந்து ஒரு ஏவி ரிசீவர் வச்சு இதே சேம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ் பிராண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்னட் பிராண்டில் ஸோ டோட்டலாக வந்துட்டு பெட் லேயருக்கு வந்துட்டு 5.0வும் ஐ சேனலுக்கு 4 ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பெட் லேயருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த சேம் ஸ்பீக்கர் அதே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஐ சேனலுக்கு பார்த்துட்டிங்கன்னா சேம் மேக்னட் பிராண்டில் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஐ சேனலுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது சப்வூஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிஷன் பிராண்டில் QX12 அப்படிங்கிற ஒரு சப்வூஃபர், சிங்கிள் சப்வூஃபர் மட்டும் இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கஸ்டமர் சஜஷன் அப்படின்னு பார்க்கும்போது சப்வூஃபர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு ஒரு சஜஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஐ சேனலுக்கும் பார்த்துட்டிங்கன்னா சேம் மேக்னட் பிராண்டில் 2 ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஹைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். சரவுண்டோட லெஃப்ட் ரைட்டுக்கும் டாப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவர் இயரிங் பொசிஷன் வந்து லெஃப்ட் ரைட்லேயும், ஸோ ஹைட் சேனலுக்கு சேம் மேக்னட் பிராண்டில் ஹைட் சேனலுக்கும், அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டாப் சரவுண்ட் அதில் பார்த்துட்டிங்கன்னா மோனோ பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டடில் நம்ம பாக்ஸ் கேபினட் பண்ணி கொடுத்து அதை வந்து நம்ம சீலிங்கில் மவுண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூமில் மேக்ஸிமம் அதாவது போகாமல் மினிமலாக என்ன ஒரு RO30 பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் 10.1 நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ரூமோட சைஸஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஸ்பீக்கர் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 10.1 லேஅவுட்டு, அதாவது பெட் லேயர் 5ம் சீலிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாப் சரவுண்டும், ஐ சேனலு ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு ஒரு பேரும் சரவுண்டு ஹைட்டுக்கு ஒரு பேரும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக ஒரு 10.1 RO3யோட ஃபுல் செட்டப் வந்து நம்ம இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதுவே நம்ம வந்து மோர் சஃபிஷியன்ஸாக கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமரால் கேதர் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ஓவராலாக இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கஸ்டமர் வீட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10.1ல் RO30 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ RO30 லேஅவுட்டில் தாராளமாக நீங்கள் டால்பி அட்மாஸும் யூஸ் பண்ணிக்கலாம், DDS யூஸ் பண்ணிக்கலாம், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா விதமான கோடாக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான கோடாக்கு போட்டாலும் அதை RO30 அப்மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அட்மாஸை பொறுத்த வரைக்கும் அட்மாஸ் போட்டால் அட்மாஸ் மட்டும்தான் வரும், DDS போட்டால் DDS மட்டும்தான் வரும். பட் இந்த RO30 மட்டும் நீங்கள் எந்த விதமான கோடாக்காக இருந்தாலும் அப்மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி RO30 பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்கள் டெமோ ரூமுக்கு வந்து பாருங்கள். எங்கள் டெமோ ரூமில் 13.2 நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும், இதே மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.